கடந்த 2 ஆண்டுகளாக அவ்வாறு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டும் இருக்கிறது. இந்த ஆண்டு மின்சார கட்டணம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப்படும். என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? தமிழ்நாடு அரசு சொந்தமாக கரண்ட ஜெனரேட் பண்ணாம வெளியே இருந்து விலைக்கு வாங்குகின்றோம். இதுதான் முக்கியமான காரணம் இந்த நிலைமையில் நாம் இருப்பதற்கு. மத்திய அரசு எங்கேயும் கூட மக்களுக்கு அவர்கள் கட்டக்கூடிய மின் கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும்தான் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். நீங்க தட்டு தடுமாறி தள்ளாடிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி போச்சுன்னா 2 வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுல கூட கரண்ட் இருக்காது. தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காயா. இன்னைக்கு டிஎன்இபி டான்ஜெட்கோ இந்தியாவிலே கடன் சுமை இருக்கக்கூடிய நம்பர் 1 நிறுவனமாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன், இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு. டேய் உன்னை போதைக்காம விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இதை காப்பாற்ற வேண்டிய வேலை மத்திய அரசினுடைய வேலை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இன்னைக்கு கூட நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க சொல்றாங்க, சொல்லலாம் முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மத்திய அரசு மானியம் வேண்டாம், நாங்களாகவே நடத்திக்கிறோம், தயவு செஞ்சு நடத்திக்கிறோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். தயவு செஞ்சு டான்ஜெட்கோ நடத்துங்க, தயவு செஞ்சு டிஎன்பிஏ நடத்துங்க, மத்திய அரசு மானியம் வேண்டான்னு சொல்லிருங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அதாவது மத்திய அரசு கொடுக்கிற மானியம் எனக்கு வேண்டும், மத்திய அரசு சொல்லக்கூடிய 35,000 கோடிக்கு மேல மானியம் எனக்கு வேணும். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஃபிளாஷ்பேக். இன்னைக்கு கூட நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க சொல்றாங்க, சொல்லலாம் முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மத்திய அரசு மானியம் வேண்டாம். மத்திய அரசு சொன்ன லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் இந்த வேலையை செய்யணும், செய்ய மாட்டேன். ஏய் என்கிட்டயே கதை விடாத. 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம்? உதய் என்னும் மின் திட்டத்தை 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு. கரெக்டா கட்டுவிட்டா. அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கடனில் 75% தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. எடப்பாடி கும்பல் 2017ஆம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்தது. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு. தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோவின் கடனில் 75% மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர். இதற்கு வழியமைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக. ரூபாய் 30,420 கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது. ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது. இவ்வாறு தள்ளி போட இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டண தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதன் விளைவுதான் இப்போதைய மின்கட்டண உயர்வு. நெஞ்சில் பதற்றமோ குற்ற உணர்வோ துளியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் அண்ணாமலையும் மின்கட்டண உயர்வை கண்டித்திருக்கின்றனர். நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது. என்ன வெக்கம்? இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. நீ யமனிடத்தை கேள், மோடி யார் என்று சொன்னால் யமனுக்கே டாடா காட்டக்கூடியவர் என்னுடைய மோடி என்பது. இவனை கொன்னிடலாமா? குட் ஜோக். களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? பயம் எப்பொழுதுமே வரும். நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுறது எனக்கு தெரியும்டா. அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? அதனால நீங்க டிஆர்பி ராஜா கிட்ட போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கின்றாங்க. மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். கோயம்புத்தூர் மக்கள் 1998, 99ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரன். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. குழந்தையே ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே. இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு?
அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா? இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன், இல்லனா எங்க கையால தான் உனக்கு சாக்காது. அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரா? கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரிகம் இங்க இருக்கு. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பால் அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். தெரியுது, நீ மூடு. சுயமாக வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டி இருக்கின்றார்கள். ஐயா ஐயா ராசா எங்க ஐயா, என் செல்லம், என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள். சந்தோஷம். சுயமரியாதை தெரிந்தவர்கள், இப்படி வளர்றேன். நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம். ஈசல் பூச்சி மாறி, ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, டெல் மீ. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. அதாவது பிரதமர் தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக முடியாது. யாருக்காக வேண்டி இந்த போரை நிறுத்தலை அப்படிங்கிறது தெளிவா பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நிச்சயமா திருப்பி ஏதாவது தாக்கல் நடந்தா மிகப்பெரிய அணு ஆயுத போராவே நடக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சமூக வலைதளத்துல தவறா கருத்து இது அதாவது இல்ல திமுகவை பத்தி பேசினா யாரும் புகார் கொடுக்கறது இல்ல, உடனடியாக வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அது இதுக்கு நம்ம புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தேச உணர்வு இருந்தா நிச்சயமா அவங்க கைது பண்ணலாம். சரி சரி சரி, அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாரு. இப்ப இன்னைக்கு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காப்புல, பாஜக மாநிலத்தில் வந்து வாய்ப்பு மாங்காய் புளிக்கிற மாதிரி பேசுறாரு. வாயெல்லாம் புளிக்காது, வாயெல்லாம் நல்லா தான் இருக்கு, மாங்காயும் புளிக்காது. இப்பெல்லாம் மாம்பழ சீசன் தான். அதெல்லாம் எதுக்கு தம்பி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருங்க, நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். சீமான் இன்று ஆஜராகவில்லை. இருந்தாலும் வழக்கு விசாரணை நடைபெறும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ற கூட மாயிரே போச்சு, கச்சாது வச்சான் வெச்சு போயிட்டே இருப்பேன் நான். அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றும் சீமான் ஆஜராகவில்லை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் சீமான் இன்று ஆஜராகவில்லை. இருந்தாலும் வழக்கு விசாரணை நடைபெறும் என நீதிபதி தற்போது அறிவித்திருக்கிறார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. மத்திய மண்டலத்தினுடைய டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய வழக்கு இன்றைய தினம் மாண்புமிகு 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகி இருந்தார்கள். எதிர்த்தரப்பில் ஆஜராகவில்லை. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? எங்கள் தரப்பு விசாரணையை நாங்கள் இன்று முன்வைத்தோம். கனிவோடு கேட்ட நீதிமன்றம் 21/5/2025 அன்று மீண்டும் வாய்தா அவர்களுடைய திரு சீமான் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது. என்னென்னலாம் பண்ண, இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. சார், அவங்க நீங்க வர சொல்லியிருந்தாங்க, நீங்க வரல, எச்சரிச்சிருக்காங்க. அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க வராது? அவங்க தரப்பு சீமான் இல்ல, அவருக்கு அலுவல் பணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கடந்த முறை இந்த தேதியை கேட்டு வாங்கினாங்க. மரியாதை தெரியாத பசங்கப்பா.
ஆனா அந்த தேதி கொடுத்தாங்க நீதிமன்றம், அந்த இதுக்கு வரல. அவங்க அடுத்த வாய்தா வர்றதா சொல்லியிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது சார். கடுமையாக எச்சரிக்கை சொல்றாங்க, இது கடைசி வாய்ப்புன்னு. அது ஆமா, அவங்க தரப்பு வாதங்களை வைப்பதற்கு இன்னைக்கு கடைசி வாய்தா போட்டிருந்துச்சு. ரெண்டு பேருமே இன்னைக்கு பேசிடணும் அப்படிங்கறது தான் லார்ட் சான்சன் போட்டிருந்தாங்க. அந்த பிரகாரம் நடக்காதனால நாங்க எங்க தரப்புல பேசி இன்னைக்கு நிறைவு செஞ்சுட்டோம். அவங்க பேசாததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த சபரிமுத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? என் தாத்தா அந்த காலத்திலேயே 1000 பேருக்கு சோறு போட்டவர். ஹோட்டல்ல சர்வரா இருந்தாரா? அது ஆஜராகிறது தான் கடைசி வாய்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல எந்த ஒரு புகாரா இருந்தாலும் எல்லா பேரும் ஆஜராகணுங்கிறது ஒரு விதி தானே. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. இல்ல, கடைசி வாய்ப்புங்கிறது இல்லைன்னா அவங்க ஆஜராகிறதுக்கு கடைசி வாய்ப்புங்கிற அர்த்தம் இல்ல. அவங்க பேசணும். அதாவது இந்த வழக்கு கோப்புக்கு எடுத்து அதை முழு விசாரணை பண்ணுவதற்கு BNSS பிரகாரம் ஒரு புகார்தாரர் ஒரு புகார் கொடுத்தால் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதன் பிறகு டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கணுங்கிறது சட்ட விதி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.